அல்லாமா இப்னு சீரின் கனவுக்கு விளக்கம் சொல்லும் மிகப்பெரிய ஆலிம். உலமாக்கள் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் கனவு விளக்கத்தை இப்னு சீரினுக்கு தான் ஆக ஆழமாக படித்து கொடுத்திருந்தார். சொல்றார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கனவுல கண்டாலே கனவு கண்டவர் தக்வாதாரியாக மாறுவார், கனவு கண்டவன் ஈமான்தாரியாக மாறுவார். எப்படி தலைவர் அவர்! மஸ்ஜிதுன் நபவியில் சுபகு தொழுகையில் முதலாவது ரக்காத்தை முடித்துவிட்டு இரண்டாவது ரக்காத்தில் எழும்பி நின்று கொண்டு ஓதிக் கொண்டிருக்கிறார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வெளிச்சம், லைட்டுகள், போக்கஸ் பல்புகள் இல்லாத காலம், ஈமானுடைய வெளிச்சம் மாத்திரம் இருந்த காலம். ஹஜ்ரத் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை, முகீரத் இப்னு ஷுஅபாவுடைய அடிமை அபூ லுஅலுஆ ஃபைரோஸ் என்பவன் என்ன செய்தான்? ஒரு கத்தியை வைத்திருந்தான். எவ்வளவு பயங்கரமான கத்தி என்றால், இரண்டு பக்கமும் கூராக்கப்பட்டு நடுவில் புடி போடப்பட்ட கத்தி. அந்த கத்திக்கு அரபியில் பெயர் ஹஞ்சர். ஹஞ்சர் என்ற கத்தி. சகோதரர்களே, அந்த கத்தியில நஞ்சை பூசி வைத்திருந்தார் உமர். சுப்ஹானல்லாஹ், சொல்லும் பொழுது உலகத்துக்கு ஏற்பட்ட பேரிழப்பது, உலகம் காணாத இழப்பு அது. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை ஹலீஃபா தக்பீரை கட்டி தொழுவித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது ரக்காத்தில் குத்தினான். ஓடி வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை 3 குத்து குத்தினான். குடல் அறுபட்டு ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தொழுகையிலேயே மயங்கி விழுந்து விட்டார். ஹஜ்ரத் உமரோடு சேர்த்து 12 சஹாபாக்களை குத்தினான், பிடிக்க வந்தவர்கள். அதுல கிட்டத்தட்ட 6 பேர் அந்த இடத்திலேயே மௌத். கடைசியாக சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல இருந்த ஒரு சாக்கை போட்டு அவனை பிடித்தார்கள். தன்னைத்தானே குத்தி கொண்டு செத்து விட்டான் அந்த ஷியா. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரத்தம் மஸ்ஜிதுன் நபவி எல்லாம் ஓடுகிறது. ஹஜ்ரத் உமரை, அந்த ஒப்பற்ற கலீஃபாவை, உலகத்தில் நீதியை நிலைநாட்டியவரை சஹாபாக்கள் சுமந்து கொண்டு போய் வீட்டில் வைக்கிறார்கள். முழிப்பு வந்த உடனே முதலாவது கேட்ட கேள்வி, நமக்கு முழிப்பு வந்தா இந்த காணி, இந்த கார், இந்த மனைவி, இந்த 100 பவுன் நகை, இந்த கட்டிலுக்கு கீழே இவ்வளவு இருக்குது, இந்த பேங்க்ல இவ்வளவு அக்கவுண்ட்ல இருக்குது, இதெல்லாம் கெடுத்து இவங்களுக்கு கொடுத்துருங்க. அவர பேங்க்ல 1 ரூபாவும் இல்லை. அவர் ஜனாதிபதி தான், உலகத்தையே கட்டியாண்டவர் தான். ஆனால் பைத்துல் மால்ல கூட 1 ரூபா சுரண்டியது கிடையாது. கொண்டு வந்து காட்டுக பாப்பு மேலுமண்டா. இப்படி ஒரு ஜனாதிபதி இருக்கவும் முடியாது, இருக்கவும் மாட்டான். சகோதரர்களே, முதலாவது கண்ணை திறந்து கேட்ட கேள்வி அஸ்ஸல்லைது. மயக்கத்திலிருந்து முழிப்பு வந்த உடனே, முஸ்லிம்களே, எனக்கும் உங்களுக்குமான பாடம். சின்ன சின்ன காரணங்களுக்காக தொழுகைக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பாடம் அந்த கலீஃபாவுடைய வாழ்க்கை வரலாற்றில்